சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா புதிய சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சமீபத்தில வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீசன் ரொம்ப இயர்லியாவே மக்கள்ட்ட கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கு மிக முக்கிய காரணம் சுமனாக இருக்கட்டும், அபிஷேகாக இருக்கட்டும், நிறைய நல்ல கண்டஸ்டன்ட்ஸ் அண்ட் திறமையான கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு பேட்டில் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு போட்டி போட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில இந்த ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் தான் இருக்கும். 4 வாரங்கள் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அதற்குள்ளாராகவே அபிஷேகா மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சியில பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு சீசன்லயுமே கன்டினியூவா 4 கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் யாருமே வாங்கினதே கிடையாது. அந்த ஒரு விஷயத்த சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா முறியடிச்சிருக்காங்க. நீங்க நல்லா நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி ரவுண்ட்ல அபிஷேகா அவர்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் கடந்த வாரம் நடந்த ரவுண்ட்லயும் அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த வாரமுமே அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால இப்ப வந்து இந்த ஒரு சரித்திர சாதனைய சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா அவர்கள் பண்ணியிருக்காங்க. கன்டினியூஸா கிட்டத்தட்ட 4 வாரங்கள் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து ஒரு 3 தடவ வாங்குவாங்க. 4வது வாரம் வந்து அந்த கண்டஸ்டன்ட் வந்து ஏதாவது ஒரு மைன்யூட் தப்பு பண்ணிருவாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம ரொம்பவே சூப்பரா பாடி கன்டினியூவா 4 வாரங்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்ப மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்ட் போகும்போது இதெல்லாம் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் ஆகியிருக்கும். அண்ட் இதனால அவங்க ஃபைனல்ஸ் போறப்ப அவங்களுக்கு இது மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் இதற்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லயும் எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும் இந்த மாதிரியான விஷயம் பண்ணதில்ல. அபிஷேகா அவர்கள் முதல் முறையா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் இந்த சீசனோட டைட்டில் வின்னரா அபிஷேகா அவர்கள் உருவாங்குவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இதய முரளி படத்துல நடிகர் ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அஃபிஷியலா ஃபோட்டோஸ் மூலியமா அந்த ஒரு படக்குழு ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ஆகாஷ் அவர்களோட இயக்கத்துல அதர்வா அவர்களோட நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் இதய முரளி. இந்த ஒரு படத்துல டியூட் படத்தோட ஹீரோயினியான கைடு லோஹர் அவர்கள் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்றாங்க. அண்ட் இந்த படம் ரொம்பவே சூப்பரா உருவாகி வந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்க போகுது அப்படிங்கிறத ட்ரெய்லர் மற்றும் டீசர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு நிலையில இந்த படத்தோட பிளஸ்ஸா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபகத் ஃபாசில் இருக்கார் இல்லையா, அவரு இந்த ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஃபகத் ஃபாசில் அவர்கள் இருக்கக்கூடிய போஸ்டரா படக்குழு அவர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் அவர்கள் தமிழ்ல ரொம்பவே செலக்டிவான படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. அதே போல இந்த ஒரு படத்திலையும் அவரு நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு படமும் ரொம்பவே ஃபீல் குட் மூவியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அதர்வாவோட அப்பா படத்தோட டைட்டில் தான் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.